ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 38 42 வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். பட் அகெயின் த சேம் ரெப்பிடேஷன். வந்து மருதினம் வழக்கம் போல நான் போர் செய்ய மாட்டேன், இது மிகப்பெரிய பாவம், ஸோ இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி பண்றது, அதனால இந்த போர்ல இருந்து விடுபடுறதே நல்லது. ஸோ இந்த சேம் திங் தான் வந்து கண்டினியூஸா இந்த ஸ்லோகங்களையும் வரப்போகிறது. படிக்கிறேன். இந்த கௌரவர்கள் கர்வத்தாலும் மதத்தாலும் கர்த்தவியத்தை அறியாமல் இந்த யுத்தத்திற்கு சன்னதர்களாக வந்திருக்கிறார்களே, ஆனாலும் நம்முடைய ஹிதத்தை நாம் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டியது நமக்கு எப்படி விட்டு போகும்? கௌரவர்கள் தான் லூசு பசங்க, நம்ம குலத்திற்கு நம்ம சண்டை போட்டா தப்பு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தான் புரியல அப்படின்னா, தப்புன்னு அவங்களுக்கு தான் புரியலைன்னா நம்ம வந்து நம்ம யோசிக்க வேணாமா? நம்ம கொஞ்சம் அறிவாளிகள் இல்லை, புத்திசாலிகள் இல்லையா? ஸோ நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நம்ம யோசிக்க வேணாமா? அவனுங்க யோசிக்காம வந்து போருக்கு வந்து முன்னாடி நின்றுட்டாங்க, வாஸ்தவம் தான். அப்படிங்கிறதுக்காக நாமளும் போர் புரிஞ்சா அது நல்லாவா இருக்கும் கிருஷ்ணா? நமக்கு எது நல்லது சரின்னு நமக்கு ரைட்டு தப்பு தெரியும்ல, நம்ம யோசிச்சு தானே முடிவெடுக்கணும் என்று கண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்முடைய இதத்தை நாம் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டியது நமக்கு எப்படி விட்டு போகும்? நம் குலத்தாரை நாமே கொள்வது மகா பாபம் என்று தெரிந்தும் கூட அதை செய்ய துணிவது காலக்கூடம் என்று தெரிந்த பின்னும் அதை விழுங்குவதற்கு சமானம் ஆகாதோ ஐயா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். எப்பா இது மகாபாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அதை நான் பண்ண போறேன் அப்படின்னா அது விஷம், அதுவும் காலக்கூட விஷம்னா என்ன, அதை வாசனை பட்டாலே செத்து போயிடுவான், அவ்வளவு மோசமான விஷயம். சோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எவனாவது குடிக்கா, அது எவ்வளவு லூசுத்தனமோ அந்த மாதிரி இல்லையே இருக்கு. எங்க மகாபாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது இந்த யுத்தத்தை போடலாமா அப்படின்னு கண்ணன்ட்டு அர்ஜுனன் கேட்கிறான். ஐயா கவனிக்க வேண்டும், வழியோடு போகும்போது அகஸ்மாத்தாய் ஒரு சிம்மம் எதிர்பட்டதானால் பதினெண்டு தப்பித்துக் கொண்டு போக வேண்டாமே, வேண்டுமே வேண்டாமோ, தப்பிச்சு போக வேண்டாமோ? கையில் இருக்கும் தீபத்தை எரிந்துவிட்டு இருட்டடைந்த பாடும் கிணற்றில் விழுவது என்ன லாபம் இருக்கிறது? போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் எதிர்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா தப்பிச்சுக்கணும், தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு யோசிக்காம நம்ம பாட்டுக்கு நேர போய் என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட விடுற மாதிரி இல்ல இருக்கு. அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றான்னா, ஒரு விளக்கு இருக்கு, எதுக்காக இருக்கு? நான் வந்து போய் சேர வேண்டிய இடத்த என்ன அழகா வழிகாட்டுறதுக்காக இருக்கு. எவனாவது அந்த விளக்கை தூக்கி பாலுங்கிணத்துல போட்டு, சரி விளக்கை தூக்கி கீழே போட்டா என்ன ஆகும்? வழியில பாலுங்கிணறு இருக்குன்றது கூட தெரியாம உள்ள வந்து சாக வேண்டியதான். அந்த மாதிரி இப்போ அந்த விளக்குங்கிறது இவனுடைய அந்த ஞான விளக்கம் பேசுதான். இது தப்பு, இது ரைட்டு, இது பாவம் அப்படின்னு தெளிவா எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விளக்க வந்து தூக்கி குப்பையில போடுற மாதிரி இல்லை இப்போ. அப்போ புத்தி எனக்கு தெளிவா பேசிட்டு இருக்கு, டே இது தப்புடா, இது பாவம்டா, இது பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது விளக்கு மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருக்கு. அந்த விளக்க தூக்கி குப்பையில போட்டு நான் நடந்தா என்ன ஆகும்? பாலும் கிணத்துல விழுற மாதிரி ஆகாதா? அந்த மாதிரி நான் எனக்கு வந்து பாவம் வந்து சேராதா என்று கண்ணனுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கான் அர்ஜுனன். இப்போ நீர் தான் சொல்லும் தேவா, தன் முன்பு காட்டு தீ எரிந்து கொண்டு வருவதை பார்த்த ஒருவன் அதை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து விட்டு போகாமல் அதை ஒரு க்ஷணத்தில் அவனை சூழ்ந்து கொண்டு எரித்து விடும் அல்லவா? காட்டுத்தீ வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் சைட்ல போகும்னே தவிர அதை நோக்கி போனா அது என்ன ஆகும்? நம்மள சேர்த்து எரிச்சிடாதா? சொல்றதை பத்தி நீங்க அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய வீரன், இப்போ பயந்து ஓட சொல்றோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்க வந்து மென்ஷன் பண்றதுன்னா பாவத்தை மென்ஷன் பண்றான். காட்டுத்தீ எதிர்கொண்டு வருகிறதுனா பாவம் எதிர்கொண்டு வருகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பாவம் எதிர்கொண்டு வரும்போது அதை நம்ம செயல் செய்யாம இருந்தா பாவத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வரும்போது நானும் அந்த போரை பண்ணுவேன் அப்படின்னா பாவத்துல சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ பெரிய வீரன் வந்து இப்படி பயந்து பேசுறான்னு நினைச்சு கூடாது. சிங்கம் வந்தா எதிர்த்து சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு இல்ல. இங்க சண்டை போட்டா பாவம் அப்படிங்கிறது அவனுடைய ஃபீல். அப்ப இங்க எதிர்கொண்டு வருகின்ற சிங்கம் என்பது ஒரு பாவமே எதிர்கொண்டு வருகிறது. இங்க வந்து காட்டு தீ எதிர்கொண்டு வருகிறது அப்படின்னா நம்ம அந்த பாவ செயல்களை அப்படி புறம் தள்ளி விட்டு செய்யாமல் இருப்பது தானே நல்லது. அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல அவன் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது போலும் பயங்கரமான ஒரு பாவம் உருவெடுத்து வந்து நம்மை சூழ்ந்து கொள்ள பார்க்கின்ற போது, சூழ்ந்து கொண்டார் பார்க்கிறது என்று சூழ்ந்து கொள்ள பார்க்கிறது என்று தெரிந்து கொண்டும் கூட எப்படி அதை செய்ய துணியலாம்? நான் சொன்ன மாதிரி இந்த சிங்கம் வருது, காட்டுத்தீ வருது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாவனை முன்னாடி வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த போரை செய்யலாமா கண்ணா அப்படின்னு கேட்கிறான். அதை செய்ய துணியலாம். இவ்விதமெல்லாம் அர்ஜுனன் அச்சமயத்தில் பேசி மேலும் சொன்னான், தேவா கவனித்து கேளும், இந்த பாவம் எவ்வளவு பெருத்தது என்று உனக்கு விளங்க சொல்வேன். இவ்வளவு சொல்லியும் உனக்கு வந்து மண்டையில ஏறலன்ற மாதிரி தெரியுது. நல்லா புரியுற மாதிரி சொல்றேன் கிருஷ்ணா, நல்லா கேளு அப்படின்னு
மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான் பாருங்களேன். இது 40வது ஸ்லோகம். கட்டையோடு கட்டை உராய்ந்து நெருப்பு புறப்பட்டு மண்டி எரிந்தால் உராய்ந்து கொண்ட 2 கட்டைகள் மட்டுமன்றியே சமீபத்தில் இருக்கும் மற்ற கட்டைகளும் கூட எரிந்து போவது போலே ஒரு வம்சத்தில் உள்ள சிலர் ஒருவரோடு ஒருவர் போர் செய்து மடிந்தால் அந்த கோரமான மகாபாவத்தின் மூலமாய் வம்சம் முழுவதுமே நாசமடைகிறது. ஆகையால் இந்த பாவத்தால் இந்த வம்சத்தின் தர்மம் அளிக்கப்படாமல் போய் அனுஷ்டிக்கப்படாமல் போய் சரி அதில் அதர்மம் தலையெடுக்கின்றது. 2 கட்டையோடு கட்ட ஒரு ஆசி நெருப்பு பட்டிக்குச்சுன்னா அந்த 2 பேர் மட்டும் அந்த 2 கட்டை மட்டும் எரியுதுன்னு சொல்ல முடியாது. சுத்திட்டு இருக்கிற எல்லா கட்டையும் பருப்பமாயிடும். அந்த மாதிரி ஒரே குலத்துல இருக்கிற 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னா மொத்த குலமே நாசமா போயிடும்பா. ஏன்னா குல தர்மம் காக்கப்படவில்லை அல்லவா? இப்ப இவனை பார்த்துட்டு இவனும் வந்து அடிச்சுப்பான் குடிச்சுப்பான் அப்படின்னு சொன்னா அங்கே தர்மம் காக்கப்படாமல் போக ஒட்டுமொத்தம் குலமும் அழிந்து போக இப்படிப்பட்ட ஒரு பெருத்த பாவத்தை நான் காரணமாக இருந்து உருவாக்கவா கண்ணா என்று அர்ஜுனன் கண்ணனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆகையால் இந்த பாவத்தால் அந்த வம்சத்தின் தர்மம் அனுஷ்டிக்கப்படாமல் போய் அதில் அதர்மம் தலையெடுக்கிறது. ஒருத்தன் அடிச்சுக்கிறான் அப்படிங்கிறப்போ அந்த வம்சத்துக்குள்ள அடிச்சுக்க கூடாதுன்ற தர்மத்தை ஃபாலோ பண்ணாம போய் கிடையாது. அதனால டோட்டல் வம்சமும் காலி ஆயிடாதா கண்ணா என்று கேட்கின்றான். அடுத்து 41 என்ன சொல்றான்னு பார்ப்போம். இப்படி ஆன பின் ஷார விசாரணையும் சித்தின் விவித்த சேதனங்களும் அனுஷ்டிக்கப்படாமல் நின்று போகின்றன. ஷாரம் அஷாரம் அப்படின்னா எது செய்ய வேண்டியது எது செய்யத்தகாதது அப்படின்றதுக்கு ஷாரம் அச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விசாரணை இப்ப எது செய்யணும் எது செய்யணும்ன்ற விசாரணையே இல்லாம விவித நிதேசங்கள் எதை செய்யணும் அப்படிங்கிறது அந்த விதி விதித்த விதியில இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, வேதத்துல போட்ட ரூல்ஸ், இதெல்லாம் அனுஷ்டிக்கப்படாமல் நின்று போகின்றன. பின்பு ஏற்கனவே சித்தமாயிருந்த தீபத்தை அணைத்துவிட்டு இருட்டில் அலைந்து சமமாய் இருக்கும் இடத்திலேயே தடுமாறி விடுதல் போலே முடியும். ஏற்கனவே சொன்ன அதே எக்ஸாம்பிள், இலக்கை தூக்கி போட்டுட்டு பாடங்கணக்குல விழுந்தா மாதிரின்னு சொன்னான் இல்லையா, கிட்டத்தட்ட அதே எக்ஸாம்பிள் வேற மாதிரி சொல்லியிருக்காரு ஞானதேவர். சித்தமாக இருக்கின்ற தீபத்தை அணைத்து விட்டு இருட்டில் அலைந்து சமமாய் இருக்கும் இடத்திலேயே தடுமாறி விழுதல். சமமாய் இருக்கும் எப்ப தடுமாறி விழுவோம், திடீர்னு மேடுபள்ளம் இருந்தாதான் இருட்டில் கண்டு தெரியாம தடுமாறி விழுவோம். ஆனா இருட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சமமா இருக்கிற இடத்துலயே கூட தடுமாறி விழுந்துருவோம். அப்ப அந்த அறிவுங்கிற விளக்கு எவ்வளவு முக்கியம் கண்ணா, எவ்வளவு அறிவோட நான் பேசிட்டு இருக்கேன், அந்த விளக்கு வெளிச்சத்தை கொஞ்சம் நல்லா பாரு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து கண்ணன் போட சொல்லிடுவானோன்ற பயத்துல பேசிட்டு இருக்கான். இருட்டில் அடைந்து முடியும். குலஷயம் ஏற்பட்ட பின் அந்த குலத்தின் பண்டைய தர்மங்கள் அனுஷ்டிக்கப்படாமல் போய் பாபானுஷ்டானமே ஏற்படும். மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு குலத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுன்றது தர்மம் இல்லை. அந்த குல தர்மம் அனுஷ்டிக்கப்படாமல் போனா ஒட்டுமொத்த குல நாசம் ஏற்படும் அல்லவா அப்படிங்கிறான். குலத்தின் பண்டைய தர்மங்கள் அனுஷ்டிக்கப்படாமல் போய் பாப அனுஷ்டானம் ஏற்படும். எப்போது யமனியமங்களின் அனுஷ்டானம் தவறிப்போய் இந்திரியங்கள் ஒரு கட்டம் என்று சஞ்சரிக்க தலைப்படுமோ அப்போதே குல ஸ்திரீகளுக்கு விபச்சாரம் நேரிடுகிறது. உத்தம ஜாதியார் அதம ஜாதியாரோடு கூடி வருணங்கள் கலந்து போய் ஜாதி தர்மங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு போகின்றன. எப்படி நாற்சந்தியிலே வைக்கப்பட்ட பழியை ஒரு விவஸ்தையின்றி எந்த ஜந்துவும் எடுத்துக்கொண்டு போகுமோ அப்படியே ஸ்வதர்ம சரணம் தவறிப்போன குலமானது கண்ட அதர்மங்களுக்கு இரையாகி விடாதா ஆரம்பிச்சிட்டாம்பா. இப்போ ஒரு கட்சியில இருக்கிறவங்களே அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது அதர்மமா, சரியா? இப்படி ஒரு அதர்மத்தை நம்ம வந்து அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே படிப்படியா இதுதான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த விதிகள் எல்லாம் மீறப்பட்டு விடுமா. அப்படி மீறப்பட்டு விடும் போது அப்போ அந்த குல தர்மங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, இது மீறப்பட்டு விடுமா. அப்போ எல்லாருமே விபச்சாரிகளாக மாறி விடுவார்களாம். அப்போ இப்படி இந்த தர்மங்கள் என்பது அனுஷ்டிக்காமல் போனால் அந்த குலம் எவ்வளவு கேவலமாக போய் இது எப்படி எல்லாம் கஷ்டப்படும் என்றெல்லாம் அவன் கண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். எப்படி வம்சத்தோட சண்டை போடுவது அதர்மம். இவனா முத்திர குத்திட்டான். தர்மத்தின் தலைவன் கண்ணன் சொல்லுகின்றான் நீ போரிடுன்னு. ஆனா தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே அவதாரம் எடுத்து வந்த கண்ணன் சொல்லுகின்றான் போரிடு என்று. ஆனால் அந்த கண்ணனுக்கே புத்தி புகட்டுகின்றான் கண்ணா இது அதர்மம் என்று. எந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போரிட சொல்லுகின்றானோ அந்த போர் என்பதே அதர்மம் என்று அர்ஜுனன் கண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சரியா?
சோ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கடைசியில யம நியமங்களின் அனுஷ்டானம் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து கண்ணன் கீதையில கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்ற விஷயங்கள் தான். 2வது அத்தியாயத்துக்கு அப்புறமா அதுவும் 6வது அத்தியாயத்துல யம நியமம்னா என்ன? சோ அனுஷ்டானங்கள், விதிகளின் அனுஷ்டானங்கள்னா என்ன? இந்திரிய கட்டுப்பாடுன்னா என்ன? இதெல்லாமே சொல்லிட்டு இருப்பான். பட் இங்க தர்மங்கள் குலைந்து போனால் எல்லாமே கட்டுக்கடங்காம போயிடும். இந்திரியங்கள்லாம் கட்டுப்பாடு இல்லாம போயிடும். அப்போ குலஸ்திரீகள் எல்லாம் அந்த ஒருவனுக்கு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாம போயிடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா குல குலமே நாசமா போயிடும். பதம ஜாதியாரோடு இப்ப இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் மிக்ஸ்அப் ஆயிடும். வர்ணங்கள் கலந்து போய் ஜாதி தர்மங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு போகின்றன. அப்படி இருக்கும்போது எப்படி நாற்சந்தியில் வைக்கப்பட்ட பழியை ஒரு விவஸ்தையின்றி எந்த ஜந்துவும் எடுத்துக்கொண்டு போகுமோ அப்படியே சுதர்மாசரணம் தவறி போன குலமானது கண்ட கண்ட அதர்மங்களுக்கு இரையாகும். அதாவது ஒரு நாற்சந்தியில ஒரு இரை இருக்குன்னா எவன் வேணா எடுத்துட்டு போலாம். நாயும் எடுத்துட்டு போலாம், பண்ணியும் எடுத்துட்டு போலாம், எவன் எது வேணா எடுத்துட்டு போலாம். அந்த மாதிரி நம்ம குலம் ஆயிடுங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா அதர்மங்கள். சோ யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகி டோட்டலா அதர்மம் தலையெடுக்க ஆரம்பித்து விடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்கிறான் இந்த எக்ஸாம்பிள் மூலியமா. கண்ட கண்ட அதர்மங்களுக்கு இரையாகும் அப்படின்னு சொல்றது மூலியமா 42ல என்ன சொல்றான்னா பின்பு அக்குழம் முழுவதும் அதை நாசம் செய்து வைத்தவர்களும் நரகம் போய் சேர வேண்டியதாக ஆகிறது. என்னாகும் ஒட்டுமொத்த குலமும் சேர்ந்து நரகத்துக்கு தான் போகணும். குலம் முழுவதும் இந்த குலத்தை நாசம் செய்தவர்கள் அத்தனை பேரும் இப்ப நான் வந்து குலத்தை நாசம் செய்ய போறேன், இப்ப நானும் நரகத்துக்கு போவேன் டைரக்டா அவன் புரிஞ்சுக்கிட்டு பேசுறான். அந்த வம்சத்தின் சன்னதி அனைத்தும் கேட்டை அடைந்தபின் சொர்க்கத்தில் இருக்கும் அவ்வம்சத்தின் முன்னோர்கள் அதோ கதியை அடைகிறார்கள். அதாவது நம்ம செய்கின்ற அந்த பாவம் புண்ணியமும் முன்னோர்களுக்கும் வந்து சேரும் ஏதோ சில சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கான். சரியா? சோ அதன்படி இப்ப நம்ம நாசமா போயிட்டோம்னா நம்ம முன்னோர்கள் சொர்க்கத்துல இருப்பாங்க, அவங்களும் நாசமா போயிடுவாங்க. ஏன்னா நம்ம பாவம் அங்க போய் ஒட்டிக்கிட்டு அவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்களா? எந்த ரேஞ்சுக்கு நம்மளால திங்க் பண்றான்னு பாருங்க. இவ்விதம் அவ்வம்சத்தின் முன்னோர்கள் அதோ கதியை அடைகிறார்கள். நித்திய நைமித்திய கர்மங்களின் அனுஷ்டானம் நின்று போய் பித்ரு தர்ப்பணங்கள் நடைபெறாமல் போகவே பித்ருக்கள் சொர்க்கத்தில் வசிப்பதற்கு வழி இல்லாமல் போய் தங்கள் வம்சத்தார்களைப் போலவே தாங்களும் நரகம் வந்து சேர்கிறார்கள். ஏன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, வருஷம் வருஷம் திதி கொடுக்கணும், தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இவன் தான் அதர்மத்துக்கு எல்லாமே எல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா டோட்டலாவே எல்லா தர்மங்களும் ஆயிடும், எந்த தர்மத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப அந்த முடிவுல இருந்து அவன் பேசிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா யாரும் தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் சுயநலத்துக்கு வாழ்வான். அப்ப என்ன ஆகும்னா முன்னோர்கள் சொர்க்கம் போக வேண்டியவங்கெல்லாம் மறுபடியும் நரகம் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படி இவனும் நாசமாகி தன் முன்னோர்களையும் நாசப்படுத்தி கொண்டவென்ற மோசமான ஒரு பாவ செயல் கண்ணா இப்ப நான் வந்து இந்த போர் எடுத்தேன்னா என்று கண்ணனுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். தாங்கள் வம்சத்தார்களைப் போலவே தாங்களும் நரகம் வந்து சேருகிறார்கள். கால் விரல் நுனியில் பாம்பு கடித்த விஷம் ஒரு நொடிப்படுதல் தலைவருக்கும் நெறிப்போவது போலே சத்தியலோகம் வரையில் ஏறியிருந்த முன்னோர்கள் உட்பட வம்சம் முழுவதும் பாணி அடைகிறது. காலில் வந்து விஷம் கொத்துனது எங்கேயோ காலில் தான் விஷம் கொத்துச்சு, ஆனா தலைவரிக்கு விஷம் ஏறிச்சா இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து குல நாசம் ஆச்சு வாஸ்தவம் தான், ஆனா அது முன்னோர்கள் வரைக்கும் போய் சேர்ந்து எல்லாத்தையும் வந்து கஷ்டப்படுத்திடும் என்று எக்ஸாம்பிள்ஸோட கண்ணனுக்கு பாடம் புதலை கொண்டிருக்கிறார். சோ மேலும் இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 ஸ்லோகங்களில் பேசி இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. கண்டினியூஸா செகண்ட் அத்தியாயத்திலும் கொஞ்சம் பேச ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் கண்ணன் பேசுவார் என்பது நீங்கள் அறிந்தது. அதை நாளைக்கு படிக்கிறேன்.